Hello viewers, I am Maitli. In 11th Maths Trigonometry exercise 3.7 first 7th sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. If a plus b plus c equal to 180 degree, prove that sin b plus c minus a plus sin c plus a minus b plus sin a plus b minus c equal to 4 sin a sin b sin c ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்குது b plus c, c plus a, a plus b. அப்போ நம்ம இந்த கொடுத்திருக்கிறத வச்சு இந்த மூணுத்தையுமே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அதாவது b plus c இங்க வச்சிட்டு அந்த சைடு போச்சுனா b plus c is equal to 180 minus a. a அந்த சைடு கொண்டு போனோம்னா b plus c 180 minus a ஆயிடும். c plus a இங்க வச்சிக்கிட்டு c யும் a யும் இங்க வச்சிட்டு b மட்டும் அங்க கொண்டு போனோம்னா 180 minus a ஆகும். அது மாதிரி வந்து a plus b இங்க வச்சிக்கிட்டு c கொண்டு போனா 180 minus c ஆயிடும். So இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா LHSல இதுக்கு பதிலா எழுதணும்னா நமக்கு ஈஸியா ஆயிடும். அதுக்காக நம்ம இது மாதிரி மாத்த போறோம். So LHS எடுத்துக்கிறோம். LHSல நம்ம எழுதுனத அப்படியே சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் given எழுதிக்கிறேன் நான். LHSல என்ன இருக்குன்னா b plus c minus a plus sin c plus a minus b plus sin a plus b minus c இருக்கு. ஓகேங்களா? இப்போ sin b plus c க்கு பதிலா 180 minus a இங்க ஒரு minus a இருக்கு plus sin 180 minus b minus b ன்னு வருது. ஏன்னா c யும் a யும் தான் இருக்கு. அப்ப b தான் அந்த சைடு போகும். இங்க sin 180 minus c minus c. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா b plus c க்கு பதிலா இது எழுதிட்டு கூட ஒரு minus a இருக்கு. அந்த மாதிரி c plus a க்கு பதிலா எழுதிட்டு கூட ஒரு minus b இருக்கு. இங்க a plus b க்கு பதிலா 180 minus c எழுதிட்டு கூட ஒரு minus c இருக்கு. இப்போ இத சால்வ் பண்ணா என்ன வருதுன்னா sin 180 minus 2a plus sin 180 minus 2b plus sin 180 minus 2c ன்னு வருது. இப்போ நம்ம இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்னு 180 minus θவை மாத்த போறோம். sin 180 minus θ 180 வரதுனால இது அப்படியே θவோட வேல்யூ எழுதிக்கலாம். ஏனா வந்து 0 180 360 க்கு மாறாது. அந்த சேம் இதுதான் இருக்கும். சேம் ரேஷியோ தான் இருக்கும். பட் ஆனா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எதுக்கு மாறும்னா 90 க்கும் 270 க்கும் மாறும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளா சேமா அந்த விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், இது எந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 180 மைனஸ் θனா உங்களுக்கு கிளாக் வைஸில் போகும். அதனால இந்த இடம் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சைன் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ல அப்போ ப்ராப்ளமே இல்லை. ப்ளஸ் சைன் போட்டு அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 2b ஆகிடும். அதுவும் 180 இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் சைன் 2c ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலால இத மாத்த போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2வை sin a plus sin b ஃபார்முலாலயும் செகண்ட்ல வந்து sin 2a தேர்ட் ஒன்ன sin 2a ல மாத்த போறோம். ஏன்னா நமக்கு a plus b எழுதினா பெட்டரா இருக்கும்ன்றதால ஃபர்ஸ்ட் 2வை அப்படி போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன்ன நம்ம அப்புறமா sin 2a ஃபார்முலாக்கு போடலாம். அந்த ஃபார்முலா என்னன்றது எப்பவுமே எழுதிடுங்க. sin a plus sin b equal to 2 sin a plus b by 2 into cos a minus b by 2 வரும். அதுவே sin 2a ஓட ஃபார்முலா என்ன வரும்னா 2 sin a cos a. இதுதான் ஐடென்டிட்டிலாம் கண்டிப்பா எழுதணும். இப்போ நம்மளுக்கு இங்க a க்கு பதிலா 2a இருக்கு. அப்ப a க்கு பதிலா இங்கேயும் 2a சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ நம்ம அப்படியே வேல்யூஸ் போட போறோம். sin நான் டைரக்டா எழுதிக்கிறேன். இந்த ஃபார்முலா இது இருக்கு. நான் இந்த ஃபார்முலா மாத்த போறேன். 2 sin a plus b by 2 னா 2a plus 2b by 2 ன்னு எழுதுறேன். ஏன்னா a க்கு பதிலா இங்க 2 இருக்கு, b க்கு பதிலா 2b இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 2a plus 2b போடும்போது அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 காமனா வெளியில எடுக்கலாம் இல்லையா? a plus b by 2 ன்னு வரும். பாத்தீங்கன்னா 2a plus 2b இருக்கும். அதுல இருந்து நான் 2வை காமனா எடுக்கிறேன். சோ a plus b by 2 ன்னு வரும். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். into cos அதேதான், காஸ்க்கு அதேதான் 2a minus 2b வரும். அதுல இருந்து 2வை காமனா எடுத்தா a minus b by 2 ன்னு வரும். சோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ plus sin 2c க்கு பதிலா இந்த ஃபார்முலா எழுதலாமா?
இது வந்துருமா 2c இருக்கிற இடத்துல a இருக்கிற இடத்துல இங்கே c இருக்கிறதுனால a இருக்கிற இடத்துலலாம் c போட்டுக்கோங்க 2 sin c cos c ன்னு வரும். சரி, இப்போது இங்கே என்ன இருக்குன்னா 2 sin a plus b இருக்குது. a plus bக்கு பதிலாக நம்ம மறுபடியும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? a plus bக்கு பதிலாக 180 minus c சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நான் இந்த இடத்துல a plus bக்கு பதிலாக 180 minus cன்னு போட போகிறேன். a minus bலாம் தெரியாது, அதனால a minus bன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 sin c cos cன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது மறுபடியும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். sin 180 minus theta இது sin cன்னு வரும். அது செகண்ட் குவாட்ரண்ட் தான், ஸோ அது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். இன்ட்டு cos a minus b plus 2 sin c cos c. இப்போ பார்த்தீங்கன்னா 2 sin c ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. இப்போ மல்டிப்ளைல இருந்தால் இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 sin c நம்ம காமனாக எடுக்க முடியும். காமனாக எடுத்துட்டா 2 sin c வந்துருமா? 2 sin c வந்துச்சுன்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா cos a minus b plus cos c இருக்குது. ஸோ 2 sin c நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் sin c நம்ம கொண்டு வந்துட்டோம். 2 வரலனாலும் 2 இன்னொரு 2 வந்துடலாம். sin a sin bன்னு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா cos இருக்குது. ஸோ இதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதுக்கு ஃபார்முலா போடலாம். cos a minus b ஃபார்முலா போட்டுடலாம். cos cக்கு பதில் நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 sin c cos a minus b ஃபார்முலா cos a cos b plus sin a sin b. cos c க்கு பதிலாக என்ன ஃபார்முலா போடுவீங்க? என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? c is equal to இங்கே c மட்டும் வச்சுருந்து மற்ற ரெண்டுமே அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ a plus b அந்த சைடு கொண்டு போனால் 180 minus a minus b ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா cos 180 minus a minus b-யை நான் மைனஸை காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 180 minus theta 180 minus cos 180 minus theta cos theta ஆகிடும். அப்போது 2 sin c cos a cos b plus sin a sin bன்னு வருதுங்களா? இது என்ன ஆகிடும்னா plus cos a plus b ப்ளஸ் இல்லை மைனஸ் a மைனஸ்னா cos 180 மைனஸ் தீட்டா வந்து உங்களுக்கு தெரியும் cos தீட்டான்னு சொல்லிட்டு, அதனால cos தீட்டா. ஏன்னா 180க்கு சேஞ்ச் கிடையாது, அப்படியே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். காமன் அதே ரேஷியோ தான். ஸோ சேம் ரேஷியோன்னும் போது cos தீட்டான்னு எழுதிட்டோம். இது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வரும்? 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் நெகட்டிவ், வெறும் சைனும் கொசிக்கண்ட்டும் மட்டும்தானே பாசிட்டிவ். ஸோ காஸ் வந்ததுனால நெகட்டிவ் வரும்னும் போது நான் அந்த மைனஸ் சைனை போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி வரும். ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 sin c cos a cos b ப்ளஸ் sin a sin b இருக்குங்களா? மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. மைனஸ் சைன் போட்டு காஸ் ஏ காஸ் பியோட ஃபார்முலா, மைனஸ்க்கு அப்புறம் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சம்மில் தப்பு பண்ணிவிடுவீங்க. ப்ராக்கெட் போட்டிங்கன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் sin a sin bன்னு வரும். இப்போ மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிடலாம், ரெண்டுத்துக்குமே போயிடும். அப்படி போச்சுன்னா 2 sin c cos a cos b ப்ளஸ் sin a sin b மைனஸ் cos a cos b. இந்த சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னா ப்ளஸ் sin a sin bன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் cos a cos b ப்ளஸ் cos a cos b கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இங்கே sin a sin b தான் இருக்குது, இங்கேயும் sin a sin b தான் இருக்குது. அப்படி சேமாக இருந்தால் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ இன்டூ 2 sin a sin b ஆகிடும். இப்போது நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4. இது மல்டிப்ளையில் எந்த ஆர்டரில் வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா 3 2s ஆனாலும் 6, 2 3s ஆனாலும் 6. அப்போ மல்டிப்ளையில் எங்கே வேணால் நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ sin a sin b
sin cன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க RHSல. அவங்க RHSல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சுடுங்க. this is equal to RHSன்னு எழுதிக்கோங்க. hence proved. hence proved போட்டு நம்ம சம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.